மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல. அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். நிதி திவாரி 2014ஆம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்த IFS அதிகாரி. இவர் வாரணாசியின் மஹ்மூர்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்தவர். பிரதமர் மோடியின் நாடாளுமன்ற தொகுதியான வாரணாசியிலிருந்து வந்தவர் நிதி திவாரி. 2013ஆம் ஆண்டு நடந்த UPSC தேர்வில் 96வது இடத்தை பிடித்து இந்திய வெளியுறவு பணியில் இணைந்தார். இவரது பயணம் வாரணாசியில் உதவி ஆணையராக பணியாற்றிய காலத்தில் தொடங்கியது. பணியோடு சேர்ந்து UPSC தேர்வுக்கு தயாராகி தனது கடின உழைப்பால் இந்த உயரத்தை அடைந்துள்ளார். 2016ஆம் ஆண்டு IFS பயிற்சியின் போது சிறந்த அதிகாரி பயிற்சியாளருக்கான தூதர் பிமல் சன்யால் நினைவு பதக்கத்தையும் சிறந்த ஆய்வறிக்கைக்கான பதக்கத்தையும் பெற்றார். இவரது ஆரம்ப வாழ்க்கை ஒரு சாதாரண பெண்ணின் அசாதாரண பயணத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் இது வெறும் தொடக்கம்தான். இவரது திறமை இவரை பிரதமர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்துள்ளது. நிதி திவாரி தனது தொழில் வாழ்க்கையை வெளியுறவு அமைச்சகத்தில் தொடங்கினார். அங்கு ஆயுத குறைப்பு மற்றும் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் பிரிவில் பணியாற்றினார். இந்த பணி உலக அளவிலான பேச்சுவார்த்தைகள் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கைகளை வடிவமைப்பதில் இவருக்கு ஆழமான அனுபவத்தை அளித்தது. 2022ஆம் ஆண்டு இவர் பிரதமர் அலுவலகத்தில் உதவி செயலாளராக இணைந்தார். 2023 ஜனவரி 6 முதல் துணை செயலாளராக பதவி உயர்வு பெற்றார். பிரதமர் அலுவலகத்தில் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு பிரிவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு நேரடியாக பணியாற்றினார். வெளியுறவு விவகாரங்கள், அணுசக்தி, பாதுகாப்பு மற்றும் ராஜஸ்தான் மாநில விவகாரங்களை முக்கியமாக கவனித்து வந்தார். இந்தியாவின் G20 தலைமைத்துவ காலத்தில் இவரது பங்களிப்பு முக்கியமானதாக இருந்தது. உலக அரங்கிலிருந்து பிரதமரின் மேசை வரை இவரது பயணம் ஒரு பெண்ணின் திறமையை உலகுக்கு காட்டியது. பிரதமரின் தனிச் செயலாளர் என்ற பதவி என்பது இந்திய நிர்வாகத்தின் மையத்தில் உள்ள ஒரு பொறுப்பு. இந்த பதவியில் உள்ளவர் பிரதமரின் அன்றாட திட்டங்களை ஒருங்கிணைப்பார், முக்கிய முடிவுகளுக்கு ஆலோசனை வழங்குவார், அரசின் பல்வேறு துறைகளுக்கு இடையே பாலமாக செயல்படுவார். நிதி திவாரி இப்போது இந்த பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறார். இவரது IFS அனுபவம் பிரதமரின் சர்வதேச பயணங்களையும் உலக தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைகளையும் மேலும் சிறப்பாக்கும் என கூறப்படுகிறது. அதே நேரம் உள்நாட்டு பிரச்சனைகளையும் இவர் கையாள வேண்டும். இந்த பதவி ஒரு பெண்ணுக்கு வழங்கப்பட்டிருப்பது இந்திய அரசின் பாலின சமத்துவத்திற்கான முன்னெடுப்பை காட்டுவதாக கூறப்படுகிறது. நிதி திவாரியின் திறமை இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பெரிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது. நிதி திவாரி ஒரு பெண்ணாக இந்த உயரத்தை அடைந்திருப்பது இந்திய இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை அளித்துள்ளது. வாரணாசியில் இருந்து தொடங்கி உலக அரங்கில் பணியாற்றி இப்போது பிரதமரின் தனிச் செயலாளராக உயர்ந்திருக்கிறார். இவரது வெளியுறவு அனுபவம், பாதுகாப்பு குறித்த புரிதல் மற்றும் நிர்வாக திறன் இவை அனைத்தும் இவரை தனித்துவமாக்குகின்றன. இந்தியா உலக அரங்கில் பெரிய பங்கு வகிக்கும் இந்த காலகட்டத்தில் நிதி திவாரியின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். ஆனால் இவரது விரைவான பதவி உயர்வு சில விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. இவ்வளவு குறுகிய காலத்தில் இத்தனை பெரிய பொறுப்பு, இது அரசியல் செல்வாக்கு அல்லது மோடியுடனான வாரணாசி தொடர்பால் வந்ததா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. அனுபவமுள்ள மூத்த அதிகாரிகளை புறந்தள்ளி இவருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாகவும் கூறப்படுவது புறந்தள்ள முடியாததாக இருக்கின்றன. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.